அனைவருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மூவியோட ஒன்லைன்லாம் வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மூவி தாறுமாறான ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸோடு இருக்கும். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாம பார்த்து அந்த ட்விஸ்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் ஏகே. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்துல ஹீரோயின் பேர் வந்து ஆரிகாவோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. அண்ணா சஞ்சயை பார்த்தீங்களா? எனக்கும் அவனுக்கும் 2 நாள் முன்னாடி சண்டை வந்துச்சு. அப்பதான் நான் அவனை லாஸ்டா பார்த்தேன், இன்னும் வீட்டுக்கு வரல அப்படி சொல்லும். இல்லம்மா நான் அவனை பார்க்கவே இல்லையே அப்படி சொல்லி அவங்க ஃப்ரெண்டும் சொல்லிடுறாங்க. அதனால ஆரிகா என்ன பண்றா அப்படின்னா பயந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா, உனக்கு முன்னாடி ஒரு ஆள் இருக்காங்க அப்படி சொல்லி அங்க வெயிட் பண்ண சொல்றாங்க. ஆரிகாக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கு சண்டை வந்துட்டே இருக்கும் போல அதுல இந்த குழந்தைய தனியா விட்டுறாங்க. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, நான் டெய்லியும் கட்டிட்டு போற ரோலெக்ஸ் வாட்ச் இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு, அதை யார் எடுத்தாங்கன்னே தெரில அப்படி சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்க. எல்லா தப்பும் என் ஒய்ஃப் மேலதான், இவதான் ரொம்ப அலட்சியமா இருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கப்ப அங்க இருந்து இன்ஸ்பெக்டர் வந்து இதெல்லாம் ஒரு கேஸ் எடுத்துட்டு வந்திருக்கியா போடாடே அப்படி சொல்லி அவனை அனுப்பிச்சு விட்டுட்டு இப்ப ஆரிகாவை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேக்குறாங்க. ஆரிகா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, மை ஹஸ்பண்ட் இஸ் மிஸ்ஸிங், எங்க போனாரு அப்படிங்கறதே தெரியல, 2 டேஸா காணோம் அப்படி சொல்லும். 2 நாள் தானே ஆயிருக்கு, அதுக்குள்ள எப்படி முடிவு பண்றீங்க காணோம் அப்படி சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்கவும், இல்ல இது ரொம்ப அன்யூஷுவலா இருக்கு, இப்படிதான் நாங்க இருந்ததே இல்லை அப்படி சொல்லி ஆரிகா சொல்றாங்க. அப்போ உங்க ஹஸ்பண்டோட போட்டோ கொடுத்துட்டு நீங்க போய்க்கோங்க அப்படி சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல சீன் கட் பண்ணி பிரசன்ட் லைஃப், ஆரிகாவோட பிரசன்ட் லைஃப் வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஆரிகாக்கு ஒரு பெரிய பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுக்கு வந்து இன்னைக்கு வந்து பர்த்டே. இவ கேக் எடுத்துட்டு போனதும் அவ சொல்றா, அம்மா நீங்க ஆல்ரெடி 1 minute லேட் ஆயிட்டீங்க, உங்களோட ப்ரீஷியஸ் டைமை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்கம்மா அப்படி சொல்லி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கப்ப, உன் கூட இருக்க ஒவ்வொரு டைமே எனக்கு ப்ரீஷியஸ் தான் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கேக் எல்லாம் வெட்டி முடிச்சுட்டு இன்ஸ்டாகிராமுக்கு போஸ்ட் போடுறதுக்காக போட்டோஸ் எல்லாம் எடுத்து இன்ஸ்டால அப்லோட் பண்ணிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கப்ப, அம்மா எனக்கு சார்ஜர் மட்டும் என் ரூம்ல இருக்க எடுத்து தரீங்களா அப்படி சொல்லி கேட்கும். அவங்க அம்மாவும் எந்திரிச்சு ரூமுக்கு போறாங்க. அங்க போனதும் பலூன்லாம் பிளாஸ்ட் ஆகுது. ஹாப்பி பர்த்டே மாம் அப்படி சொல்லி டெக்கரேஷன்லாம் பண்ணி அவங்க அம்மாவை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இந்த பொண்ணு பண்ணிருப்பா. நித்யா இன்னைக்கு ஏன் பர்த்டேவா, நீ ஏன் எனக்கு செலிப்ரேட் பண்ற அப்படி சொல்லி கேட்கிறப்ப, ஆமாம்மா ஒவ்வொரு குழந்தைங்க பிறக்கிறப்பவும் தன்னோட அம்மாவும் புதுசாக தானே பிறக்கிறாங்க, அதனால தான் உங்களுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படி சொல்லி நினைச்சேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு கிஃப்டையும் கொடுத்துட்டு, அம்மா நீங்க பழைய போட்டோவை பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப அழகா இருக்கீங்க, அப்படி எனக்காக ஒரு டைம் மேக்கப் போட்டு காட்டுங்கம்மா, அதனால தான் நானே உங்களுக்கு இந்த மேக்கப் பாக்ஸை வந்து கிஃப்ட் கொடுத்துருக்கேன் அப்படி சொல்றாங்க. அவங்க அம்மாவும் அந்த மேக்கப் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஏம்மா என்ன ஆச்சு, நான் உங்களை ஏதாச்சும் கஷ்டப்படுத்திட்டேன்னா, இந்த கிஃப்ட் உங்களை ஹர்ட் பண்ணிடுச்சா அப்படி சொல்லி கேட்குறப்ப அவங்க அம்மா அதெல்லாம் இல்லை நித்யா, ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிடுறாங்க. அப்போ இந்த பொண்ணு வந்து பொறுமையா உட்காந்து கேட்க ஆரம்பிக்கிறான், அம்மா நான் உங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்றேன்ல, நீங்க மட்டும் ஏன் என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ண மாட்டீங்க, என்கிட்ட ஓப்பன் அப் பண்ணுங்கம்மா அப்படி சொல்லி கேட்கவும், ஒன்றும் இல்லை உன் ஸ்பெக்ஸை பாரு ரொம்ப அழுக்கா இருக்கு கழட்டி கொடு அப்படி சொல்லி கேட்கவும் இந்த பொண்ணு அந்த இடத்துல பஸ்ட் அவுட் ஆகுறா. என்னம்மா இவ்வளோ பிரச்சனை இங்கே நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு இப்போ கிளாஸ் துடைக்கிறது தான் முக்கியமா அப்படி சொல்லிட்டு கிளாஸை கழட்டி அவங்க அம்மா மடியில தூக்கி வீசுறா. அவங்க அம்மாவும் கிளாஸை துடைச்சு அவங்க பொண்ணு கையில கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட பேசவே பேசாதீங்கம்மா, நான் உங்ககிட்ட எவ்வளோ பேசுறேன், நீங்க எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கோச்சிட்டு போயிட்டு அவங்க தாத்தாக்கு வந்து ஃபோன் பண்றா. அவங்க தாத்தா ஆசையா ஃபோன் அட்டன் பண்ணதும் ஹாப்பி பர்த்டே செல்ல குட்டி அப்படி சொன்னதும், தாத்தா நான் குட்டி எல்லாம் இல்லை எனக்கு 18 வயசு ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா கிட்ட கத்த ஆரம்பிக்கவும் அவங்க தாத்தா சொல்றாங்க, என்ன மறுபடியும் சண்டையா, உங்க அம்மாவை விட்டுடா, நீ கேட்குற கேள்வி கிட்ட எல்லாம் அவளுக்கு பதில் இருக்காது, நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிக்கிற அப்படி சொல்லி கேட்குறப்ப, அவங்க வாயிலிருந்தே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைச்சேன் தாத்தா, தயவு செஞ்சு என்னால் இதுக்கு மேலே முடியாது, அந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணியே ஆகணும் அப்படி சொல்லி அந்த பொண்ணு வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறா. என்ன கேஸ் ஃபைல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சொல்லலை, பின்னாடி சொல்லுவாங்க. அவங்க தாத்தாவும் இந்த பொண்ணு கேட்ட மாதிரியே அடுத்த நாள் கொரியர் பண்ணி விட்டுறாங்க. அவங்க அம்மாவுக்கு இந்த கேஸ் ஃபைல்ஸ் வாங்குறதெல்லாம் தெரியக்கூடாது அப்படி சொல்லிட்டு காலிங் பெல் அடிச்சிடாதீங்க, கால் பண்ணுங்க நானே வந்து வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லி இவளும் அந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் படிக்க உட்கார்றா. இப்பதான் சாப்டர் 1 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ காணாம போன சஞ்சயோட பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க அம்மா
வந்து என் பொண்ணு அவங்க கூட சந்தோஷமாகவே இல்லை சார். நான் இங்கே இருக்கப்போ எப்படி வச்சுருந்தேன் தெரியுமா, ஒரு காஃபி டம்ளர் கூட எடுத்துகிட்டு போக மாட்டான். பட் அங்கே போனதுக்கப்புறம் எல்லா வேலையும் அவன் தான் பார்க்குறான் அப்படின்னு சொல்லி இவங்க அம்மா வந்து ஒரு சைடில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணு அதை அப்படியே மாற்றி சொல்கிறான். என்னை ஒரு வேலை கூட வாங்க மாட்டாரு, என்னை அவ்வளோ அழகாக டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆரிகா வந்து இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கப்ப அவங்க அம்மா ஒரு இடத்துல சொல்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு வந்த வேலைக்காரி கூட இவகிட்ட இருக்க முடியாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லவும் அந்த வேலைக்காரியை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மாட்டெலாம் யார் சார் வேலை செய்வா, அந்த அம்மா ஒரு பெண்ணு நகர்ந்தா கூட நம்மளெல்லாம் திட்டும், அதனால தான் நான் அங்கிருந்து வேலையை விட்டு நின்றுட்டேன். அதுவும் இல்லாமல் சஞ்சய் சாருக்கும் ஆரிகா மாமுக்கும் ஏதோ பிரச்சனை போல, அதனால தான் அவங்க 2 பேரும் ரொம்ப நாளாக சரியாகவே பேசிக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லி வேலை செய்கிற ஆன்ட்டி வந்து போலீஸ்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்க ஸ்டேட்மெண்ட்டும் வேற வேற மாதிரி ஒவ்வொரு சைடும் இருக்கிறதுனால இப்போ ஆரிகாவை கூப்பிட்டு உங்கள் லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, உங்கள் லவ் ஸ்டோரி சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்கும். ஆரிகாவும் அந்த இடத்துல அவங்களோட லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிறா. ஃபர்ஸ்ட் நான் சஞ்சயை ஸ்கூல் ஆனுவல் டேல தான் பார்த்தேன். டை கூட கட்ட தெரியாமல் நின்றுட்டு இருந்தான். அப்போ அவன் என்னை பார்த்து will you marry me அப்படி சொல்லி கேட்டான் அப்படி சொல்லி ஆரிகா சொல்கிறப்ப ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே ப்ரப்போஸ் பண்ணிட்டாரா அப்படி சொல்லி இந்த இடத்துல போலீஸ் வந்து கேட்டுட்டு இருக்காரு. இல்லை அவன் will you help meன்னு தான் கேட்டிருப்பான். எனக்கு அவனை பார்த்ததுமே பிடிச்சிருச்சு, அதனால எனக்கு அப்படி கேட்டுச்சு அப்படி சொல்லி கதையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நானும் அவனுக்கு வந்து டை கட்டி விடுறேன் அப்படி சொல்லி ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன். அவன் எனக்கு 3 முடிச்சு போடுறதுக்கு முன்னாடியே நான் அவனுக்கு முடிச்சு போட்டேன். அப்படி தான் எனக்கு அந்த இடத்துல ஃபீலிங் இருந்துச்சு. அப்போ இருந்தே எங்களோட லவ் ஸ்டோரியுமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. அன்னைக்கு எனக்கு அவனை பார்த்ததுமே தோணுது ஐ வாஸ் ஹிஸ் அண்ட் ஹீ வாஸ் மைன் அப்படிங்கிறது தான். லாஸ்ட் பிரீத் வரைக்கும் எங்கள் லவ் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா எனக்கு சோறு ஊட்டி விட்டதே இல்லை. அவன் என்னை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டான். சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா எனக்கு கை பிடிச்சி நடந்து கூட்டிகிட்டு போனதில்லை. பட் நான் கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் அந்த டைம்லலாம் என் கையை பிடிச்சி என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டான். என்னதான் காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அங்கே இருந்தாலும் நைட்டு வீட்டுக்கு வந்ததும் அவனை மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆக ஆரம்பிச்சுது. அப்போது நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணோம், இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பிரிஞ்சே இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு. அப்படி எங்கள் லைஃப் போயிட்டே இருக்கப்ப திடீர்னு ஒரு நாள் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். எங்கள் லவ்வுக்கு எதிராக இந்த உலகமே நின்ன மாதிரி இருந்துச்சு. நானும் சஞ்சயும் மட்டும்தான் எங்களுக்காக போராடி 2 பேரும் எல்லாத்தோட பர்மிஷனோட எங்கள் 2 பேர்த்தோட கல்யாணமுமே நடந்துச்சு அப்படி சொல்லி இங்கே அவளோட கதையை முடிக்கிறப்ப அதே இடத்துல அவங்க அத்தையும் மாமாவையும் காட்டுறாங்க. எங்கே அவங்க 2 பேரும் எங்களை சமாதானப்படுத்தினாங்க. விஷ பாட்டில் எடுத்து கையில் வச்சுருந்தா நாங்கள் என்ன பண்ண முடியும், அப்போ 2 பேர்த்துக்கும் கல்யாணம் தான் பண்ணி வைக்க முடியும் அப்படி சொல்லி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சஞ்சயோட அம்மா வந்து சொல்லிட்டு எழுதுறாங்க, அப்படி பண்ணி வச்சு கூட எங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இல்லை. இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்சுமே வேணும்னே வண்டி எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி அந்த இடத்துல அபார்ஷன் ஆச்சு. ஃபஸ்ட்டு எங்கள் பையனை எங்ககிட்ட இருந்து பிரிச்சா, அப்புறம் எங்கள் பேரனையும் எங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டா அப்படி சொல்லி இங்கே அவங்க அம்மாவும் சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த வேலைக்கார பொம்பளையை காட்டுறாங்க. அந்த பொம்பளையும் அவங்க 2 பேரும் ரொம்ப நாளாகவே அப்படி தான் சார் இருக்காங்க, 2 பேர்த்துக்குள்ளே எப்போ போனாலும் சண்டை, அங்கே எப்போவுமே அப்படி தான் இருக்கும் அப்படி சொல்லி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. சஞ்சயோட அம்மா வந்து என்னதான் ஆரிகா வந்து தப்பாக சொன்னாலும் அவங்க மாமனார் வந்து ஆரிகாவுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. அந்த டைமில் என்னதான் இருந்தாலும் அவள் அபார்ஷன் ஆனது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு 2 பேரும் ரொம்ப நாள் ஒன்றா அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க அப்படி சொல்லி கேட்குறப்ப ஆரிகா இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நான் எல்லாத்தையும் மறந்து அவ்வளோ நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே சஞ்சய் தான் காரணம். என்ன நடந்தாலும் நான் இருக்கேன், எதுவாக இருந்தாலும் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி சஞ்சய் ஒரு வார்த்தை எப்பவுமே என்கிட்ட சொல்லுவார். அந்த ஒரு வார்த்தையில் என் கஷ்டம் எல்லாமே பறந்து போயிடும் அப்படி சொல்லி ஆரிகா அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த சீனில் இந்த வேலைக்காரியை மறுபடியும் காட்டுறாங்க. இன்னும் இவங்க கிட்ட இருந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வாங்க முடியுமா அப்படி சொல்லி அந்த போலீஸும் ரொம்ப அப்படி இப்படி என்னென்னமோ கேட்டு பார்த்துட்டாரு. பட் என்ன நடந்தாலும் அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை, ரொம்ப நாளாக அவங்களுக்குள்ள சண்டை தான், அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் சார் அப்படி சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்க என்னடா சொன்னதுவே சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் இவங்க கிட்ட கேட்குறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆரிகாட்ட அடுத்த இன்வெஸ்டிகேஷன் வந்து மறுபடியும் இன்னொரு நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சஞ்சயை நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி ஆரிகாட்ட கேட்டுட்டு இருக்கப்ப October 28 அன்னைக்கு தான் என்னோட பர்த்டே. சஞ்சய் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் எனக்காக தனியாக ஒரு கேக் வாங்கிட்டு வந்து 2 பேரும் செலிப்ரேட் பண்ணோம். அன்னைக்கு எனக்கு சஞ்சய் வந்து ஒரு அழகான க்யூட்டான ஒரு கிஃப்ட்டுமே கொடுத்தாரு. ஹார்ட் சைஸில் ஒரு மிரர் கொடுத்தாரு. அந்த மிரரை கொடுத்துட்டு என்கிட்ட ஒரு ஜோக்கும் சொன்னார், இந்த மிரரை நீ எப்போ பார்த்தாலும் என் மனசு தான் தெரியும், என் மனசுக்குள்ளாக இருக்கிறதுலாம் நீ தான் அப்படி சொல்லி ஒரு கடி ஜோக்கும் கொடுத்தாரு அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல ஆரிகா சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி
முன்னாடியே இன்னொன்னு சொல்றாங்க, என்னதான் கல்யாணமாயி இத்தனை வருஷம் ஆயிருந்தாலும் சந்தோஷத்தை மட்டும்தான் நம்ம தேடி தேடி போய் பார்க்கணும், சண்டை அது தானா வருது. அதே மாதிரிதான் எங்களுக்கு அன்னைக்குமே கேக் வெட்டி கொஞ்ச நேரத்திலே சண்டை வந்துச்சு. அன்னைக்கு நைட்டே சஞ்சய் கிளம்பி வெளியே போயிட்டான், அன்னைக்கு தான் நான் லாஸ்டா பார்த்தேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கப்ப, சஞ்சய்க்கு வெளியாள்கள் யாராச்சும் கூட சண்டை அந்த மாதிரிலாம் இருக்கா அப்படி சொல்லி கேட்குறப்ப, இல்லை சஞ்சய் எல்லாத்துக்குமே பிடிக்கும், பட் அவங்க புதுசா அவங்க ஆஃபீஸ்ல நியூ எம்டி சித்தார்த் அப்படின்னு ஒருத்தர் வந்திருந்தாரு, அவருக்கும் சஞ்சய்க்கும் ஸ்டார்டிங்லேருந்தே செட் ஆகல, லாஸ்டா ஒரு நாள் அது அடிதடி சண்டையாவே மாறுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதும் இந்த போலீஸ் வந்து கிளம்பி சித்தார்த்தோட ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டாங்க. சித்தார்த் கிட்ட சஞ்சயை பத்தி கேட்க ஆரம்பிச்சதுமே, என்ன அவன் மேல எனக்கு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டானா, கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு பில்லர் ஆயிட்டானா அப்படி சொல்லி கேட்குறப்ப, சஞ்சய் எல்லாம் எந்த கேஸும் கொடுக்கல, சஞ்சய் தான் கேஸே, ஹி வாஸ் மிஸ்ஸிங் அப்படி சொல்லி சொல்லவும், என்னது மிஸ்ஸிங்கா, ஏதோ பர்சனல் இஷ்யூ அதனால தான் அவன் வராமல் இருந்திருக்கான் அப்படின்னு தான் நான் நினைச்சேன், சஞ்சய் காணாம போனது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சித்தார்த் இந்த இடத்துல சொல்லவும், சரி இனிமேல் சஞ்சயை பத்தி ஏதாச்சும் விசாரிக்கணும் அப்படி சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் வர சொன்னா நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இவங்க அங்க பேசிட்டு இருக்கப்ப இவரோட அசிஸ்டன்ட் வந்து ஒருத்தன் வந்திருப்பான், இவங்களை பார்த்ததும் அவன் பயந்து ரொம்ப திருன்னு முடிச்சிருப்பான். அதோட இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரை வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோவா அப்படியே போயிருக்கும், செகண்ட் சாப்டர் தாறுமாறா இருந்திருக்கும். அதோட பார்ட் 2 வந்து நாளைக்கு அப்லோட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம ரெகுலரா போடுற இந்த மாதிரி த்ரில்லர் வெப் சீரிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கு இந்த வீடியோவை இந்த சாப்டரோட க்ளோஸ் பண்றேன். நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.